Hello? Yeah? What? Oh, God. Okay. நான் இப்போ வரேன். ஏங்க நீங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தானே? ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. எமர்ஜென்சி ப்ளீஸ். வாட்? ஒரு பேஷண்ட் சீரியஸுங்க. கொஞ்சம் என் கூட வாங்களேன். ஏங்க என்னங்க நீங்க சொந்த வெறுப்புகளோட ஒரு பேஷண்டோட உயிரை காப்பாத்துறது தான் முக்கியம்னு உங்க மெடிக்கல் காலேஜ் ஹிப்போக்ரட்டிக் ஓத்துல இல்லீங்களா? எப்படி டாக்டர் ஆனா எல்லாத்தையும் கொல்லதானே போறீங்க? சரி வாங்க ப்ளீஸ். எங்க அக்கா கல்யாணத்துல பூந்து கலெக்ட் பண்ண என்னோட என்கேஜ்மெண்ட்டே ஓடிச்சிட்டேன். உன்னால எங்க அப்பா பிபி மாத்திரை வேர்க்கடலை மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காரு. நான் உன ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். அன்பிலீவபிள். ஆண்டி செந்தில்ங்க டாக்ஸி கூப்பிட போயிருக்காம்பா. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வரல. 1/2 மணி நேரத்துல பீஸாவே வந்துடுது. என்ன ஊருப்பா இது? இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஆகணும். எமர்ஜென்சி. அறிவு இருக்காடா உனக்கு? அப்பா ஸ்கூட்டர்ல வச்சு கொண்டு வந்திருக்க? ஃப்ளைட்டு கிடைக்கல அதான். உனக்கு திண்டலா இருக்கா? எங்கடா எங்க அப்பா? போய் டாக்டர் கேளு. இட் வாஸ் a close call ரியா. கொஞ்சம் லேட்டா இருந்தா கூட அவர் உயிரே போயிருக்கும். நல்ல வேளை ஆம்புலன்ஸ்க்கு வெயிட் பண்ணாம ஸ்கூட்டர்ல கூட்டிட்டு வந்ததுனால அவர் பழைச்சார். Give me a call in case of anything. Thank you, doctor. Thank you, buddy. ஃப்ரெண்ட்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? கிளம்புங்க. நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல உங்களுக்கு? எக்ஸாம்ஸ் எவ்வளவோ இருக்குறியா, ஆனால் அப்பா ஒருத்தர் தான். போஸ்ட் மாஸ்டர் டெலிவரி எடுத்துட்டு தான் இங்கிருந்து போவோம். நீ கவலைப்படாத. என்ன மனுஷன் பயந்துட்ட பாரு. போய் அப்பா போய் பாரு. போடா. செம்ம ஸ்கூட்டில இது ஒரு உயிரையை காப்பாத்திருக்கு. என்ன விலை இருக்கும்? சட்னி இருந்தா இது மேல ஊத்து சொல்றேன். Hey, by the way, happy Independence Day. இன்னைக்கு ஆகஸ்ட் 15 இல்லையே? இன்னைக்கு உனக்கு ஆகஸ்ட் 15 தான். இனிமே நீ சுதந்திரமா உங்க அம்மா வச்ச கட்டலாம். எந்த கழுதையும் கேள்வி கேட்க முடியாது. பாட்டி காலத்தை வச்சு நக்கல் அடிக்கவும் முடியாது. டேக் கேர். பை. ஹே, எந்திருங்க. கெட் அப். என்னாச்சு? போஸ்ட் மாஸ்டர் செத்துட்டாரா? நக்கலா? 9 மணிக்கு எக்ஸாம். மணி 8 ஆச்சு. ஓடுங்க எல்லாம். அதெல்லாம் ரியா, இந்த நிலைமையில அவர் எப்படி விட்டுட்டு போக முடியும்? ஓவரா சீன் போடாதீங்க. நான் இருக்கேன், டாக்டர் எல்லாம் இருக்காங்க. 3 மணி நேரத்துல ஒன்றும் ஆயிடாது. ஸ்கூட்டி எடுத்துட்டு போங்க. கம் ஆன், இட்ஸ் கெட்டிங் லேட். இப்படி திடீர்னு நல்லவளா மாறிட்டேன்னா எங்களுக்கெல்லாம் டவுட் வரும்ல. கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டெடியா. போதும், மிச்சத்தை எக்ஸாம்ல போய் எழுது. டைம் ஆச்சு. டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல் இருக்கு. கோ போடா. Sorry sir. Hey, what is this? Emergency sir. What emergency? Sir, ஊர்ல பாட்டி செத்துட்டாங்க சார். யார் பாட்டி? இவன் பாட்டி சார். ஏன் பாட்டி சார்? Nothing to worry sir. Everything is okay. Cool sir. Sir, they are still writing.
ஹலோ டைம் அப் சார் ஒரு 5 நிமிஷம் சார். நாங்கள் அரை மணி நேரம் லேட்டாக தானே சார் ஆரம்பித்தோம். சார் பாட்டி செத்துட்டாங்க சார், ப்ளீஸ் சார். என்னமோ நாங்க அவர் பொண்ணோட செல்போன் நம்பர் கேட்ட மாதிரி அப்படி மறைச்சு பார்த்தாரு. அவர் ரோல் நம்பர் படி பேப்பர்ஸ் அடிக்க வைக்கிறதுல ரொம்ப பிஸியா இருந்தாரு. அந்த கேப்ல நாங்க எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம். தேங்க்யூ சார். டூ லேட். நீயே வச்சுக்கோ. சார் 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 ப்ளீஸ் சார். நத்திங் டூயிங். நாங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீ சிஎம் பேரனா இருந்தாலும் நான் வாங்க மாட்டேன். கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எங்க பேர் தெரியுமா? அட்லீஸ்ட் எங்க ரோல் நம்பரா தெரியுமா? தெரியாது. என்ன பண்ணுவ? ரோல் நம்பர் தெரியாதா? எஸ்கே அன்னைக்கு ரிசல்ட் வர நாள் எல்லார் வயத்துலையும் புளிய கரைச்சி குழம்பே வச்சிருச்சு. உங்கள் எல்லாருக்கும் நான் டெய்லி காலையில் பூஜை பண்ணியிருக்கேன். நான் உங்ககிட்ட டிஸ்டிங்ஷன் வேணும்னு கேட்கல, பாஸ் பண்ணால் போதும். லாஸ்ட் லைன் பாடுறா. உன் பேர் இருக்குடா லாஸ்ட்ல. ஒன்னுது செகண்ட் லாஸ்ட்ரா. பாரி இல்லடா. வாழ்க்கையை வெறுத்துட்டோம். நாங்க லாஸ்டா வந்தது கூட எங்களுக்கு வருத்தம் இல்லை. யாரால பாஸ் ஆனமோ அவன் ஃபெயில் ஆயிட்டாங்கிறது தான் வேதனையா இருந்துச்சு. சைலன்சர் ஏன்டா கும்பிடுறான்? செகண்ட் ரேங்க் வாங்கிட்டானா? ரொம்ப ஓவரா தெரியல. அப்ப ஃபர்ஸ்ட் யாரா? பஞ்சவன் பாரிவேந்தன். பாரி அன்னைக்கு தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம். ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டானா நொந்து நூல் ஆயிடுவோம். அதே ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டானா வெந்து நூடுல்ஸாவே ஆயிடுவோம்னு. எங்களை தவிர இன்னும் 2 பேர் வந்துக்கிட்டு இருந்தாங்க. பஞ்சவன் பாரிவேந்தன் ஃபர்ஸ்ட் ரோ ரைட் ஆஃப் தி டைரக்டர். அமலநாதன் தேர்ட் ரோ தேர்ட் சீட். முரளி செகண்ட் ரோ. சார் இந்த ரேங்கிங் பிரகாரம் உட்கார வைக்கிறது அவசியமா? ஏன் உனக்கு அதில் ஏதாச்சும் பிரச்சனையா? சார் இந்த ரேங்கிங் சிஸ்டமே ஒரு ப்ராப்ளம் தான் சார். ஜாதி பிரச்சனை மாதிரி. ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் மேல் ஜாதி மாதிரியும், லாஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் கீழ் ஜாதி மாதிரியும். இட்ஸ் நாட் நைஸ் சார். வேற எப்படி பண்ணுங்கிற? சார் முதல்ல இந்த ரிசல்ட்ஸை நோட்டீஸ் போர்டில் போடுறதே நிறுத்தணும் சார். இந்த கம்மியாக மார்க் வாங்கினவங்க ஃபெயில் ஆனவங்களோட குறைய எதுக்கு பப்ளிக்காக சுட்டி காட்டி ஒரு ஏற்றத்தாழ்வை உண்டாக்கணும்? சார் இப்போ நீங்கள் டாக்டர் கிட்ட போறீங்க, உங்களுக்கு எய்ட்ஸ்ன்னு தெரிய வருது. இல்லை சார் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். டாக்டர் உங்ககிட்ட மட்டும் சொல்லுவாரா இல்லை நோட்டீஸ் போர்டில் போடுவாரா? யூ சி சார். பேசிக்கலி வாட் யூ ஆர் சேயிங் இஸ் ஒவ்வொருத்தர் ரிசல்ட்டையும் அவன் காதல போய் நீ தான் ஃபர்ஸ்ட் நீ செகண்ட் ஐ சோ சாரி நீ கோயிதான் சொல்ல சொல்றியா? சார் யூ ஆர் ஸ்ப்ரேயிங் சார். இல்லை சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னப்பா ரேங்க்ஸ் பிரிவினையை உண்டாக்குது. பிரிவினையை இப்போ பாருங்க சார், நான் ஃபர்ஸ்ட் வந்ததுனால உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். ஆனால் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வந்ததுனால எங்கேயோ மூலையில் தூக்கி போட்டீங்க. பாவம் இல்லை சார். அட்லீஸ்ட் அங்கேயாவது உட்காந்துட்டு இருக்காங்களே. இன்னும் கூட சுத்திட்டு இருந்தாங்கன்னா அடுத்த வாட்டி போட்டோ ஃப்ரேமரிங் கூட இருக்க மாட்டாங்க. பாஸ் ஆக போறதும் இல்லை, எந்த கம்பெனி அவங்களுக்கு வேலை கொடுக்க போறதும். வேலை கிடைக்கும் சார். மெஷினை மட்டும் நம்பாம மனுஷ மூலையை நம்புற நிறைய கம்பெனிஸ் இருக்கு சார். அதுல கண்டிப்பா வேலை கிடைக்கும் சார். அதுக்கு நான் கேரண்டி சார். யூ கேரண்டி இட்? யூ கேரண்டி இட்? பெட் சார், பெட். கோவிந்தன். எஸ் சார். அந்த லாஸ்ட் ரோல உட்கார்ந்து இருக்காங்கல்ல, இவன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரு. அதுல யாராவது ஒருத்தருக்கு கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைச்சா கூட எம்ஏ செய்யறது. சரிங்க சார். ஹாப்பி ஸ்மைல் ப்ளீஸ். ஹாப்பி சார். சார் க்ளோஸ் தி டோர். உனக்கு டைப் பண்ண தெரியுமில்ல? தெரியும் சார். கம் கம் சிட்.
சார் ஐம் சாரி சார். ப்ளீஸ் டைப். அன்புள்ள ஐயா, நான் மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், உங்கள் மகன் ஒழுக்கமின்மையின் காரணமாக இந்த கல்லூரியை விட்டு நோ 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 தெரிவித்த மாட்டேன். கோ பேக். உங்கள் மகன் சேவற்குழி செந்தில் இந்த கல்லூரியை விட்டு நீக்கப்படுகிறார். Come on, type. Go ahead. சார் எங்க அப்பா செத்துருவார் சார். என்னுடைய இந்த முடிவே இறுதியானது. அவர் உயிரோட இருக்கிறதே என்ன ஒரு இன்ஜினியர் ஆக்கி பார்க்கறதுக்கு தான் சார். அது என் வீட்டு வாசல்ல பிஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். என்ன ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். சார் ப்ளீஸ் சார். ஓகே, லெட்டர்ல இருந்து உன் பேர் எடுத்துரு. உன் பேருக்கு பதிலா பஞ்சவன் பாடி வந்து பேர் எழுது. நேற்று ராத்திரி அவன் உன் கூட இருந்தான்னு எனக்கு நல்லா தெரியும். நீ அப்ரூவரா மாறிடு, உன்னை மன்னிச்சிடுறேன். உனக்கு 7.5 நிமிஷம் டைம் தரேன், யோசிச்சு சொல்லு. அவனால நம்மளை பார்க்க முடியும், கேட்க முடியும், ஆனா ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. அவன் முன்னாடி யாரும் அழ வேண்டாம், நார்மலா பேசுங்க, மோட்டிவேட் பண்ணுங்க, அவனை சந்தோஷப்படுத்துங்க, சிரிக்க வேண்டாம். டேய் செந்தில், ஒரு குட் நியூஸ். உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சு. ரியா யூஎஸ்ல இருந்து புது மருந்து வர வச்சு கொடுத்தா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. டேய், உங்க குடும்பத்துல என்ன ஏதாவது வேண்டுதலா? ஒருத்தர் எந்திரிச்சா இன்னொருத்தர் படுத்துறது. எந்திரா, அன்னைக்கு போன ஸ்கூட்டர் ரைடு உங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சான். சொன்னா நம்ப மாட்டேன். ரியாவோட ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு உனக்கு மருந்து வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காரு. டொக்கு போட்ட மாட்டாரு. வெங்கட் உங்ககிட்ட பேசணும்னா ஹாஸ்டல் வெப்கேம்ல இருக்கான். டேய் இங்க பாருடா, வைரஸ் ஒரு டிஸ்மிஸல கேன்சல் பண்ணிட்டான். ப்ராப்ளம் சால்வ். எழுந்திருடா. டேய், இனிமே நம்மளாம் ஒண்ணா பழையபடி காலேஜ் போறோம்டா. டேய் இங்க பாருடா, உங்க அம்மா புது சேலை கட்டியிருக்காங்க. போத்தீஸ்ல வாங்கினதுடா, உங்க அம்மாக்கு பிடிச்ச வாடாமல்லி கலர். 2000 ரூபாய் வேண்டாம், பாருடா. டேய் எந்திரிச்சு பாருடா. பழைய கேர வச்ச ஜாடியில இல்ல. ஒண்ணு இல்லடா, 10 படம் வாங்கியிருக்காங்க. 10 பாருடா. ஜெயா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஜெயாக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுடா. 10 பைசா வரதட்சணை இல்லாம மாப்பிள்ளைக்கு 100 பவுன் நகை, நட்டு, சீரு, சனதி எதுவுமே வேணாமா? ஜெயா மட்டும் போதுமா? ஜெயா மட்டும். ஆமாடா. டேய், உனக்கு மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமா? மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமாடா? கெஸ் பண்ணி பார்க்கலாம். டேய், உனக்கு கூட அவன நல்லா தெரியும்டா. அவனுக்கு கூட மிருகங்கள்னா ரொம்ப பிடிக்கும். அவன் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் ஆக போறானாடா. நம்புடா. டேய் நான் சொல்றேன். அடங்கடா, கொன்னே போடுவாடா. டேய், மாப்பிள்ளை வேற யாரும் இல்ல, நம்ம வெங்கட்ரா. நம்ம வெங்கடே தான். கல்யாணத்துல போட்டோகிராஃபர் செலவு கூட இல்ல. கல்யாண போட்டோவா அவனே எடுப்பான். வெங்கட் உங்க அக்கா ஜெயாவை கல்யாணம் பண்ணிக்க போறான்டா. மாப்பிள்ளை ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. செந்தில், செந்தில், செம்ம ரெஸ்பான்ஸ் டா. செந்தில்,
1 கிலோ தக்காளி வெங்காயம் ஃப்ரீயா கொடுத்திருந்தாலே எந்திரிச்சு உட்காந்துருப்பான். என்னைய அனவசியமா பலிக்கடா ஆக்குனா. மச்சான் தேங்க்ஸ்டா வெங்கட். உன் தியாகத்துக்கு ஈடு இணையே இல்ல. எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்த முகூர்த்தத்திலே வெங்கட் உங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிற சொல்லிட்டா. ஓகே டன். ஓகே பாரு புழுகிறதுக்கு ஒரு அளவு இல்லையடா. தப்பிச்சடா நீ. டாக்ஸி கேட்டிருந்தீங்களா? வந்திருக்கு. நான் தான் அவர் சொன்னேன். எதுக்கு டாக்ஸி? கேம்பஸ் இன்டர்வியூக்கு போகிறேன். நீ என் கூட வரியா? இல்லை, நான் இன்டர்வியூக்கு போகிறேன், நீ வீட்டுக்கு போகிற. நான் எதுக்கு வீட்டுக்கு போகணும்? நாம் அன்னைக்கு பாரிக்கிட்ட ப்ராமிஸ் பண்ணமே, ஞாபகம் இல்லையா? உன் டைய கொடு. விளையாடாதடா, நான் இன்டர்வியூக்கு போகணும். இதை படிச்சா நீ இன்டர்வியூக்கு போக மாட்டேன்னு நினைக்கிறேன். என்னது? லெட்டர். ஹங்கேரியிலேருந்து யாரோ மாத்தே, பென்ஸ் மாத்தே, ஃபோட்டோகிராஃபரா? அந்த லெட்டர் போஸ்ட் பண்ணிட்டியா? பிரசிலியன் ரெயின் ஃபாரஸ்ட்ல 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம். இந்த மூஞ்சிக்கு ஒரு சம்பளம் வேற. அப்பா ஒத்துக்க மாட்டார். போடா, தைரியமா போய் உங்க அப்பா கிட்ட பேசு. மனசு விட்டு பேசி புரியவை. இன்னைக்கு நீ பயந்து விட்டுட்டனா சாகுற வரைக்கும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ முடியலையேன்னு நினைச்சு வேதனைப்படுவடா. எல்லார் லைஃப்லயும் ஒரு கட்டத்துல எந்த பக்கம் போறதுன்னு முடிவு பண்ற ஒரு முக்கியமான சூழ்நிலை வரும். இந்த பக்கம் போனேன்னா கேம்பஸ் இன்டர்வியூ, இன்ஜினியரிங் வேலை, ஃபேக்டரி வாழ்க்கை. அந்த பக்கம் போனேன்னா காடு, மிருகங்கள், ஃபோட்டோகிராஃபி. உன் வாழ்க்கையை மாற்ற போற அந்த நிமிஷம் இதுதான். முடிவு பண்றா. இந்த கிஃப்ட் அவனுக்கு பிடிக்கும்ல? என்னங்க, ஏற்கனவே ஏகப்பட்ட கடன் இருக்கு. இந்த சமயத்துல இவ்வளோ விலை கொடுத்து இந்த கம்ப்யூட்டர் அவசியமா? என்ன பேசுற? நம்ம பையனுக்கு இன்னைக்கு முத வேலை கிடைக்க போகுது. நம்ம பல வருஷ கனவு நனவாக போகுது. இப்ப போய் பணத்தை பார்த்துக்கிட்டு. வெங்கட், ஏய், உனக்கு இன்னைக்கு இன்டர்வியூ இருக்குல்ல? நான் போகலப்பா. ஏன்? நான் இன்ஜினியராக விரும்பலப்பா. என்னாச்சு? ஏதாவது ஆக்சிடெண்டா? நான் காலேஜ் பில்டிங் மாடியிலேருந்து குதிச்சிட்டேன் சார். ஏன்? என்னை காலேஜ்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. எதுக்கு? நான் குடிச்சிட்டு பிரின்சிபல் வீட்டு வாசலில் ஒன்று கடிச்சிட்டேன் சார். அந்த பஞ்ச பரதேசி கண்டதையும் பேசி உன்னை பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காடா. எனக்கு இன்ஜினியரிங் வரமாட்டேங்குதுப்பா. அப்படியே ஆனாலும் மட்டமான இன்ஜினியர் தான் அவன். பாரியோட சிம்பிள் பிலீஃப், உனக்கு பிடிச்ச வேலையை செய், அப்ப வேலையா இருக்காது, சந்தோஷமா இருக்குங்கிறான்ப்பா. அந்த அந்த காட்டுக்குள்ள போய் நீ என்ன தர சம்பாதிப்ப? ஸ்டைஃபண்ட் கம்மியா தான் இருக்கும், ஆனா கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கும்பா. டேய், இன்னும் 5 வருஷத்துல உன் கூட படிச்சவனுங்களா சொந்த வீடு காருன்னு செட்டில் ஆயிடுவானுங்கடா. பின்னாடி நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. நான் சந்தோஷப்படுவேன்ப்பா. நான் இன்ஜினியர் ஆனதான்ப்பா லைஃப் லாங் ஃபீல் பண்ணுவேன். டேய், ஊரே உன்னை பார்த்து சிரிக்கும்டா. உங்க பையன் பெரிய இன்ஜினியரா வருவான்னு எல்லாரும் எவ்வளவு பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ஐஇசியில் சேர்ந்து படிக்கிறதுக்கு உங்க பையன் கொடுத்து வச்சிருக்கணும்னு கிருஷ்ணமூர்த்தி அங்கிள் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. இப்ப அவங்களாம் என்னடா நினைப்பாங்க? கிருஷ்ணமூர்த்தி அங்கிள் என் ரூம்க்கு ஏசி வாங்கி போடலப்பா. என்ன ஃபீஸ் கட்டி படிக்க வச்சது அவர் இல்லப்பா. சின்ன வயசுல என்ன தோலை தூக்கி வச்சுக்கிட்டு ஜோலாம் சுத்தி காமிச்சது அவர் இல்லப்பா. அதெல்லாம் பண்ணது நீங்கப்பா. நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதப்பா எனக்கு முக்கியம். என்னடா, ஏதாவது படம் பார்த்துட்டு வரியா? டயலாக் அடிக்கிறியா? ஐயோ, கோபப்படாதீங்க.
அவன் ஏற்கனவே மனசு சரியில்லாம இருக்கான். அப்புறம் அந்த செந்தில் மாதிரி ஏடா கூடமா ஏதாவது பண்ணிக்க போறான். நான் எதுவுமே பேசக்கூடாதுல்ல? எதுவும் பேசல, ஒன்னும் பேசல. நான் ஏதாவது பேசுறேன் சார் மாடியில இருந்து எகிரி குச்சிருவாரு. இல்லப்பா, நான் தற்கொலைலாம் பண்ணிக்க மாட்டேப்பா, ப்ராமிஸ். அப்பா இங்க பாருங்கப்பா, பாரு உங்க போட்டோ என் பர்ஸ்குள்ள வச்சுட்டு என்ன சொன்னான்னு தெரியுமா? என்னைக்காச்சும் உனக்கு தற்கொலை பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த போட்டோ எடுத்து பாரு. உன் டெட் பாடியை பார்த்தா அவங்க முகத்தில் இருக்க சிரிப்பு என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொன்னாப்பா. அப்பா, நான் உங்ககிட்ட மனசு விட்டு பேச வந்திருக்கப்பா. தற்கொலை பண்ணிக்குவேன்னு பயமுறுத்த வரல. அப்பா, நான் போட்டோகிராஃபர் ஆகிறதுனால என்னப்பா ஆயிட போகுது? சம்பளம் கம்மியா வரும், சின்ன வீடு, சின்ன காரு, ஆனா சந்தோஷம் பெருசா இருக்கும்பா. ஐ வில் பி வெரி ஹாப்பி. வர பணத்துல உங்களுக்கு ஒரு நல்ல சட்டையும் அம்மாக்கு ஒரு நல்ல புடவை வாங்கி கொடுத்தா கூட என் மனசுக்கு நிறைவா இருக்கும்பா. நான் எப்பவும் நீங்க சொல்றபடி தானேப்பா நடந்துகிட்டு இருக்கேன். இந்த ஒரே ஒரு வாட்டி என் மனசு சொல்றபடி நடந்துக்க விடுங்கப்பா. ப்ளீஸ்பா, அப்பா ப்ளீஸ். அப்பா ப்ளீஸ்பா. நான் இதை திருப்பி கொடுத்துட்றேன். வெங்கட், ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா என்ன விலை ஆகும்? இதை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிடலாம். மேல பணம் ஆகும்னாலும் தந்துடுறேன். போப்பா, போய் பிடிச்ச வேலையை செய். எல்லா செமஸ்டர்லையும் உங்கள் மார்க்ஸ் கம்மியாக இருக்கே, ஏன்? பயம் சார். ஆரம்பத்தில் ஸ்கூலில் படிக்கிறப்போ நல்ல மார்க்ஸ் தான் சார் வாங்கிட்டு இருந்தேன். நம்ம குடும்ப கஷ்டம் எல்லாத்தையும் நம்ம பையன் போக்கிடுவான்னு எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க. அப்போ ஆரம்பிச்சிது சார் இந்த பயம். நான் 5வது வரைக்கும் கான்வெண்ட்டில் தான் படித்தேன். மாதம் ஃபீஸ் கட்ட முடியலன்னு கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் சேர்த்துட்டாங்க. இங்கே வந்து பார்த்தா எல்லாமே இங்கிலீஷ்னோடனே நான் திணறிட்டேன். என் பயமும் ஜாஸ்தி ஆயிடுச்சு சார். இங்கே ஒரு பெரிய ரேஸே நடந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு வரலன்னா இங்கே யாருக்கும் மரியாதை இல்லை. என் பயம் நிரந்தரமாயிருச்சு. பயம் படிப்புக்கு ஒரு பெரிய தடை சார். எல்லா சாமியும் கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். எல்லா கோயில் கயிறையும் கட்டினேன். சாமிக்கிட்ட அது கொடு இதை கொடுன்னு கெஞ்சி பிச்சை எடுத்தேன். சாமி கும்பிட்ட நேரத்தில் படிச்சிருந்தலாவது நல்ல மார்க்ஸ் எடுத்திருப்பேன். 16 ஏழு முடிஞ்சது. 2 மாதம் ரெஸ்ட். நிறைய யோசித்தேன். அப்போ தான் எல்லாம் புரிஞ்சுது. இன்னைக்கு சாமிக்கிட்ட எப்படியாவது இந்த வேலையை கொடுத்துருன்னு நான் வேண்டிக்கல. எனக்கு இந்த லைஃப் கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு வந்தேன். சார், நீங்கள் என்னை ரிஜெக்ட் பண்ணால் கூட நான் வருத்தப்பட மாட்டேன் சார். எங்கேயோ எனக்கு இருக்கிற அறிவுக்கும் திறமைக்கும் ஏற்ற வேலை செஞ்சு எப்படியும் மேலே வந்துடுவேன்னு நம்பிக்கை வந்துருச்சு சார். இவ்வளோ ஃப்ராங்காக பிஹேவ் பண்ணுற ஆள் எங்கள் கம்பெனிக்கு ஒத்து வராது. கிளைண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு டிப்ளமேட்டிக்காக பேசுகிற ஆள் தான் எங்களுக்கு வேணும். யூ ஆர் டூ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். பட் நீங்கள் உங்கள் இந்த ஆட்டிடியூடை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணுவேன்னு அஷூரன்ஸ் கொடுத்தா we may consider you. என் 2 கால் உடஞ்சதுக்கப்புறம் தான் நான் சொந்த காலிலே நிற்க கற்றுக்கிட்டேன். அடிபட்டு வந்தது சார் இந்த ஆட்டிடியூட். மாற்றிக்க முடியாது. உங்கள் வேலையை நீங்கள் வச்சுங்க சார். என் ஆட்டிடியூடை நான் வச்சுக்கிறேன் சார். சாரி சார், தப்பாக எடுத்துக்காதீங்க. நில்லு.
25 வருஷமா எவ்வளவோ பேரை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். எல்லாரும் வேலை கிடைக்கிறதுக்காக நாங்க சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாட்டுவாங்க. நீ எங்க இருந்துப்பா வந்த? சார், சேலரி பேக்கேஜ் டிஸ்கஸ் பண்ணலாமா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தலைவா, you are great. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க.